சித்தர்களோட விளையாட்டு சாதாரண மனுஷங்களுக்கு புரியாது. உங்களுக்கு 2000 வருஷம் வயசு. இயேசுநாதரே உங்க கூட இமமேல இருந்திருக்காங்க. ஆதிசங்கராச்சாரியருக்கு நீங்க கிரியா குண்டலினி சொல்லி கொடுத்துருக்கீங்க. கபீர்தாஸுக்கு நீங்க குரு அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்க கடவுள். இந்த கிரியாயோகம் இந்த கலியுகத்தில் இத்தனை பேர் இவ்வளோ பாப்புலேஷனுக்கு மத்தியில் ஆன்மீகம்ன்ற ஒரு புதுமையான ஒரு விஷயம், அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னா அது யாருனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறுமனே சராசரியாக அப்படி வந்துருமா? அதுவும் கலிகாலத்தில் எப்பேற்பட்ட ஒரு குரோதமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு உங்களால் கிரியாவில் சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சு குருமார்கள்கிட்ட கேட்டு 2 பெரிய பிம்பங்கள், இவங்களுடைய அல்டிமேட் பிளான் என்ன, கலியுகம் அழியிற வரைக்கும் இவங்ககிட்ட என்ன இருக்குது, வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹரிஓம், எல்லோருக்கும் வணக்கங்க. மகாவதார் பாபாஜி ஜீசஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எதுவுமே பேச வேணாம் அவரை பற்றி. மகாவதார் பாபாஜி அப்படி தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து சதர்ன் கல்ச்சர்லேருந்து நார்த் இந்தியன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிம்பம் இவங்க 2 பேரும். இப்போது இந்த மகாவதார் பாபாஜியும் ஜீசஸும் என்ன தான் அப்படி பிளான் பண்ணாங்க, எதனால இந்த கிரியாயோகம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இது சேர்ந்துருக்கு, அண்ட் யார் வந்து இதுக்கான ஒரு ஸ்கீமிங் பிளானிங்கை அப்ரூவ் பண்ணுது, இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். அகத்தியர், போகர். இந்த ஸ்கீமிங்கு பிளானிங் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணது டோட்டலாகவே நீங்கள் அல்டிமேட்டாக யோசித்து பார்த்தா, ஒரு கட்டத்துக்கு ஒரு படிக்கு மேலே யோசித்து பார்த்தா பதஞ்சலி முனிவர் தான் வந்து இதை ஓகே சொல்கிறார். ஏன்னா பதஞ்சலி டெக்னிக்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டு மெத்தட் தான் கிரியா. இந்த கிரியா சராசரி மனிதனுக்கு சேரணும். நம்மள மாதிரியே பல மனிதர்கள் வரணும். நம்மளை விட உயர்ந்த நிலைக்கு அவங்களும் கடவுளை பார்க்கணும். அப்போ அது எப்படி சாத்தியம்? இந்த நரக பூமியில் வாழவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண 2 பிம்பங்களும் மகாவதார் பாபாஜி, நாகராஜ், ஜீசஸ் இயேசுநாதர். அப்போ இந்த 2 பேருமே இமயமலையில் உட்காந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக தியானம் செஞ்சு அவங்க மக்களை பார்த்து கருகுறாங்க. ஏன் பாவி மக்கள், ஏன் இவ்வளோ பாவமாக அவங்க இருக்கணும், எதனால் வந்து நம்ம இவங்களை வந்து மாற்றக்கூடாதா, நம்ம நினச்சா எதாவது முடியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ முடிவெடுத்த பாபாஜியும் நாகராஜ் அவர்களும் இந்த மக்கள் எப்போ கிரியா அப்படின்ற ஒரு வார்த்தையோ பாபாஜி இல்லை ஜீசஸ்ன்னு வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உடனே பிளெஸிங் கிடைக்கும் அப்படின்ற முதல் ப்ராமிஸ் அவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ தான் தான் இறைவன், அவனுக்குள்ளே தான் அந்த ஒரு ஒளியோ சக்தியும் இருக்குது. எங்கெங்கேயோ நம்ம போய் அதை வந்து ஏன்டா வேஸ்ட் பண்ணிக்கணும், நம்முடைய சக்தி ஆற்றல் எல்லாம் நமக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு இடத்துல உட்காந்து தியானம் செய், அதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையாது, அது செஞ்சு பாடுறா மனிதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பிம்பமான ஒரு அந்த ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்ததே வந்து பாபாஜி, ஜீசஸ் தான். இவங்க மிஷன் என்ன? சரி, பாபாஜி இவ்வளோ சொன்னார், ஒருத்தருக்கும் கிரியா போய் சேரணும், ஒருத்தரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், கூட இருக்கிறவனே நீ நிம்மதியாக அப்போ தான் வச்சுக்க முடியும் அப்படின்றது பாபாஜி சொன்னார். இயேசுநாதர் என்ன சொன்னார்? இயேசுநாதர் 2வது வருகைக்கு முன்னால் என்னென்னலாம் மக்கள் செய்வாங்க, அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் மக்களை எப்படி வந்து நான் திருத்த போகிறேன் அப்படின்றத இயேசுநாதர் வந்துட்டு சபதம் எடுத்திருக்கார். அந்த ஒரு ப்ராமிசஸ் எல்லாமே இப்போ வரைக்குமே வந்துட்டு நிறைய இடங்களில் ரிட்டனில் எழுதியிருக்காங்க. அது எங்கே மறைக்கணுமோ அங்கே மறைச்சி வச்சுருக்குறாங்க. அப்பேற்பட்ட ஜீசஸ், இயேசுநாதர், அப்பேற்பட்ட பாபாஜி இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை செஞ்சு அவங்க அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்கே, ப்ரூஃப் எங்கன்னு நிறைய பேர் கேட்கலாங்க. ஒரே விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற ஒரு உலகம் அப்படின்றது புத்தகமோ இல்லை வந்துட்டு நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனோ இதெல்லாம் இல்லை. இப்போ மகாபாரதம் நடந்தது அப்படின்னா ஒரு புத்தகம் வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் உள்ளே போய் நமக்குள்ளே நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு அப்போ ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை தெரியும் போது உங்களுக்கே ஷாக் ஆகும். அந்த உண்மைகள் தான் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உங்களுக்குள்ளே தெரிஞ்சாலே போகிறோம். அப்பேற்பட்ட பெரும்பாலான உண்மை தான் பாபாஜியும் ஜீசஸும். மிகப்பெரிய ஒரு அது வார்த்தையில் நம்மளால் வந்துட்டு வர்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் வாழ்ந்த நிலை அப்பேற்பட்ட நிலை.
அவங்க 2 பேருக்குமே வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு அன்பு. 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீப்புள் 2 பேரும். அப்பேற்பட்டவங்க இந்த கிரியாவை ஜீசஸ் எப்படி வந்துட்டு பயிற்சி பண்ணார், ஜீசஸ்க்கு எப்படி வந்துட்டு இந்த ஒரு பயிற்சி பாபாஜி கொடுத்தாரு, அண்ட் ஜீசஸும் பாபாஜியும் எப்படி தியானம் செஞ்சாங்க, எல்லாமே வந்துட்டு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அது வந்துட்டு ரொம்பவே சுலபமான பயிற்சி தான் இந்த யோகம். இதை சராசரி மனிதனும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் செஞ்சாலே போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்கேலில் ஒரு சராசரி மனிதன் இல்லறத்தில் இருக்கிறவன் அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அது 1 மணி நேரம் அப்படியே படிப்படியாக அவன் மேலே போகும்போது அவனுக்கு இன்ஸ்டன்ட் அவன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங்கை லாஹரி மகாஷயமும் கொடுத்துருப்பார். இதுக்கு மிஞ்சி என்னங்க வேணும்? இது எல்லாமே எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கிறாங்க, புக்ஸ்லலாம் இருக்குது. எனக்கு பெருசாக நான் புக் படிக்க மாட்டேன். ஸோ அப்போ பாபாஜி வந்து சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே ஜஸ்ட் சிட், வெளில அங்கே இங்கே நம்ம போய் அதெல்லாம் பண்ணி யூஸ்லெஸ் ஜீரோடா அப்படின்றார். அப்போ எது நமக்கு தேவை? ஒரு இடத்துல உட்காந்து பயிற்சி, அந்த பயிற்சி விடாத செய், சீரான பயிற்சி முக்கியம். அப்போ விடாத செய்யினா 10 மணி நேரம் உட்காருது இல்லை, 10 நிமிஷம் உட்காரு, டெய்லி 10 நிமிஷம் உட்காரு போகிறோம். அது மாதிரி ஒரு வருஷம் உட்காரு, 2 வருஷம் உட்காரு, ஒரு ஸ்டேஜில் நீயே 1 மணி நேரம் உட்காருவேன்னு. அதே மாதிரி பாபாஜின்னு என்ன தேடி வராதிங்க. தனக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது உங்களுக்குள்ளே, அந்த ஆன்மாவை தேடுங்க. அப்படி ஆன்மாவை தேடினீங்கன்னா ஒரு அடி தேடினா போகிறோம், நான் 10 அடி எடுத்து உங்ககிட்ட அந்த ஆசீர்வாதிக்கிறதுக்கு நான் வருவேன், ஆசீர்வாதிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்றது அவர் சொல்லியிருப்பார். ஜீசஸும் அப்படி தான். எல்லோரும் அன்போட பாரு, உனக்கு கோபம் வருது, காமம் வருது, இந்த தாட்ஸ் 2மே வந்துட்டு இது சாத்தானோடது அப்படின்வார். ஸோ விச் மீன்ஸ் ஈவில் தாட்ஸ். அப்போது அவர் யார் அழிக்க வர்றாரு செகண்ட் கம்மிங்னா, அவர் வர்றது ஒரு மிஷின் இருக்குது. அட் த சேம் டைம் கிரியாயோகம் என்பது தான் பெரிய வெப்பன் மிஷின். இந்த வெப்பன் அப்படின்ற ஒரு பெரிய பர்பஸுக்கு தான் அவர் திரும்பவும் வந்து மக்களிடம் இதை வந்துட்டு கொடுக்க போகிறார். இந்த கொடுக்கும்போது யாரெல்லாம் அதுக்கு தகுதியாக ஏற்றுக்கிறாங்களோ அதெல்லாம் தான் நம்பர். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்துவ, முஸ்லீம், இந்து இதெல்லாம் இங்கே வேலையே இல்லை. ஏசுநாதர் என்றைக்குமே அதெல்லாம் பார்க்கல. யாராக இருந்தாலும் ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனை தான் அவர் பார்க்குறாரு, அவருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்க்குறாரு. அப்படி யாரெல்லாம் அவரை நீங்கள் நினைக்கிறீங்களோ போகிறோம், நினச்சாலே போகிறோம், அவர் இன்ஸ்டண்ட்டாக உங்களை பார்ப்பார், உங்களை கண்காணிப்பார். நீங்கள் செய்கிற ஒரு அணு விஷயத்தையும் உங்கள் ஆன்மா மூலியமாக அவர் உங்களை கண்காணிக்கிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கிரியானா என்னது, எப்படி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு முதல்ல தான் யார், நான் எப்படி, நான் என்ன ஹூ அம் ஐ அப்படின்றத தேடி உங்களுக்குள்ளே கிரியா கற்றுக்கணும், அந்த ஆற்றல் வரணும்னா நம்ம இங்கே அதை சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு இங்கே ஃப்ரீ கிரியா யோகம் சொல்லிக் கொடுக்குறோம். பட் யோகா மெடிடேஷன் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். அது செய்யாத கிரியாவுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வர முடியாது. யோகா மெடிடேஷன் வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக செய்யணும். ஸோ யோகா மெடிடேஷனுக்கு 399 per month we are charging. ஸோ இந்த 399 வாங்குறதுமே நீங்கள் வந்துட்டு அதை மதிச்சுட்டு பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு லீஸ்ட்டாக அந்த ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்பி ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணுங்கள். இங்கே கற்றுக்கிறீங்களோ, YSSல கற்றுக்கிறீங்களோ, ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பராக ஒரு குருவை பிடிச்சிங்கன்னா 18 வருஷம் 24 வருஷம் அந்த சென்டர்லேயே இருந்துடும். அங்கே கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரங்க, அங்கே கொஞ்சம் நேரங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ லேர்ன் வேர் யூ வாண்ட் டு லேர்ன். அது வந்துட்டு எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு இடத்துல தான் கற்றுக்கணும், என்ன பல இடத்துக்கு பரமஹம்சர் போனார் அப்படிலாம் கிடையாது. பரமஹம்சர் வேறு, நீங்கள் வேறு, அது தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் பயிற்சியை மட்டும் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அதை ஃபோக்கஸ் பண்ண மீதி எல்லாம் தானாக வேலை செய்யும். உள்ள பிரெயின் தானாக வேலை செய்யும். என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.